Audio Jungle. Audio Jungle. ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து நம்ம சிஎஸ்எஸில் நமக்கு வந்து இந்த கலரில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ப்ரௌசர் போயிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய வெப்சைட்டே போகிறீங்க வச்சுப்போமே. இப்போ என்னோடய வெப்சைட்டில் வந்து வெப்சைட்டோட பேக்ரவுண்டு கலர் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இதை விட்டுடலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஓகேவா? அதாவது நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆரஞ்சாக இருக்கணும், இல்லை ரெட்டாக இருக்கணும். இப்போதைக்கு ஒரு கலர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து மல்டி கலர்ஸ் நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் ஒரு பேசிக்காக இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி ஒரு ஷேடில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஆரஞ்சுன்னு போட்டோம்னா நமக்கு இதுதான் வருது. ஸோ இதுக்கு வந்து மேட்ச் ஆகலை. இப்போ இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நிறைய லைட் பிங்க் மாதிரி வேணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு வந்து இது மேட்ச் ஆகாது. ஸோ அதுக்கு நான் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் போயிட்டு வந்து என்னென்னு போடுறது, நான் இங்கே போயிட்டு வந்து ஆரஞ்சுன்னு போடாமல் வேறு ஏதாச்சும் ஆரஞ்சில் இருக்கான்னு பார்த்தா ஆரஞ்சு அப்படின்னு என்னமோ இருக்குது. ஸோ இப்போ நான் அதை பார்த்தா இதுவும் சேமாக இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு வேண்டிய கலர்ஸை நான் எப்படி வர வைக்கலாம், அதை நான் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டுக்கு போகிறேன். அதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கலர் இருக்குது. இப்போ ஏதாச்சும் ஒரு வெப்சைட் நம்ம போகலாம். சும்மா இப்போ கூகுள் போயிட்டு நம்ம எந்த வெப்சைட் வேணால் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, ஓகேவா? அது உங்களுக்கு வந்து பிடிச்ச வெப்சைட்டாக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், இல்லை எதுவாக வேணால் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கலரை பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த கலர் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் அந்த கலரை உங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஓகேவா? ஸோ அதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? ஸோ அந்த கலரை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் தான். நீங்கள் வந்து கலர் பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரோமில் வந்து இந்த மாதிரி வந்து கலர் ஜில் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இந்த கலர் இருக்குது. ஸோ இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் தான் வந்து இது, ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இது சிம்பிளாக வந்து உங்களுக்கு கலர் வந்து கொடுக்கும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது இதுதான் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கலரை நான் வந்து பேசிக்காக நம்ம இந்த ப்ளக்கினை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் வந்து இங்கே கலர் போடுறீங்கல்ல, இந்த கலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி தான் போடணும் கிடையாது, ஓகேவா? நீங்கள் ஆரஞ்சு தான் போடணும் கிடையாது. நீங்கள் வேறு விதமாக போடலாம். அதாவது ஹேஷ்டேக் போட்டு ஏதாச்சும் ஒன்று போடலாம். இந்த மாதிரி வந்து ஒரு கலர் டேக் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். F24 அப்படின்னு போட்டிங்கன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக கூட யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இப்போ நான் F அப்படின்னு போடுறப்பறம் எனக்கு வந்து வேறு ஒரு கலர் இருக்கும் பாருங்கள். நான் சேவ் பண்ண அப்புறம் ஸோ ஓரளவுக்கு லைட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து கலர் மட்டும் கிடையாது, ஓகேவா? நீங்கள் வந்து ஜஸ்ட் கலரை மென்ஷன் மட்டும் பண்ண வேணாம். இந்த மாதிரி சில விஷயங்களை கூட நீங்கள் வந்து பண்ணலாம், ஓகேவா? ஸோ இப்படி கூட வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் இன்னொரு விஷயம் போடுற மாதிரி எஃப்சி அப்படின்னா வந்து ஒயிட் வரும், ஓகேவா? கிட்டத்தட்ட ஒயிட் மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கலர்ஸை வந்து உங்களுக்கு இஷ்டம் போல் நீங்கள் என்ன வேணுமோ போடலாம். நீங்கள் சும்மா வந்து கூகுளில் போயிட்டு கலர் பிக்கர் ஆன்லைன் அப்படின்னு பண்ணிங்க அப்படின்னா கூகுளே வந்து கலர் பிக்கர் கொடுப்பாங்க. இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் காப்பி பண்ணிட்டு அந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணிட்டு போய் நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா சேவ் பண்ணிங்கன்னா இந்த கலர் எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கோடை வந்து நீங்கள் இங்கே போடலாம். ஸோ இப்படி கூட ஒரு மெத்தட் இருக்குது நீங்கள் வந்து கலர் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அதே மெத்தட் தான் நம்ம இந்த கலர் பிக்கரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த கலர் பிக்கர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து பேஜ் கலர் பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மார்க் மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து எனக்கு எந்தெந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மென்ஷன் பண்ணணும். எந்த மவுஸ் வந்து நான் எங்கே வேணால் வைக்கலாம். ஸோ எங்கே வைக்கிறனோ அந்த கலரோட கோடு வந்து மேலே அப்டேட் ஆகுறது பாருங்கள், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆகும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு மேலே கோடு வைக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த கரெக்டாக இந்த கரெக்டாக ரெட்டுக்கு மேலே இங்கே கோடு வைக்கிறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா கலர் வந்து காப்பீடு அப்படின்னு காட்டுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், இங்கே போய்ட்டு நான் வந்து இதை பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த கலர் வந்து இப்போ இங்கே வந்திருக்கு. ஸோ இது சேம் கலர் இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த ஒரு வெப்சைட்ஸில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கலர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை பேக்ரவுண்ட் கலராக மாற்றி காட்டுற பாருங்க. ஸோ அதே தான் பேக்ரவுண்ட் கலராக மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாடி செலக்ட் பண்ணணும். பிகாஸ் பாடி உள்ள தான் எல்லா கண்டென்ட்டுமே இருக்குது, கரெக்டாக? ஸோ இப்போது நான் வந்து பாடியை முதல்ல செலக்ட் பண்ணுறேன். இப்போ அதுக்குள்ளே நான் என்ன வேணால் பண்ணலாம், கரெக்டாக? ஸோ பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு நீங்கள் அப்படி போனீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணலாம். இப்போ நான் பேக்ரவுண்ட் கலரை இந்த இதை செட் பண்ணிவிட்டு
இதை வந்து நான் ஒயிட் ஆக்கிடுறேன். ஓகேவா, நான் ஜஸ்ட் வந்து ஒயிட் ஆக்கிடுறேன். ஒயிட் ஆக்கிட்டு பார்த்தீங்களா, ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலர் தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் பாடி அப்படின்னு நான் பாடியை டோட்டலாக செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த பாடியை டோட்டலாக செலக்ட் பண்ணுறேன். இந்த பாடி தான் வந்து இந்த வெப்சைட் ஃபுல்லாகவே, இந்த நான் முன்னாடியே சொன்ன பாடிங்கிற கண்டென்ட் தான் யூஸருக்கு தெரியும், அதுதான் இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ இந்த பாடி நான் செலக்ட் பண்ணி அது உள்ளே வந்து பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து இதுவாக மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த வெப்சைட்டோட ஓரளவுக்கு பேக்ரவுண்ட் கலர் மாறிடுச்சு. இப்போ எனக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னா நான் இதே பேஜ் செலக்டரை யூஸ் பண்ணி எனக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இப்போ நான் அதை காப்பி பண்ணிட்டு இங்கே போய்ட்டு நான் அதை பேஸ்ட் பண்ணால் போதும். எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த கலர் மாறிடுச்சு. ஸோ நான் என்ன கலர் நினைக்கிறேனோ, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணுறதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். பட் இப்போது பேசிக்காக நம்ம வந்து ஒரு கலர் சொல்யூஷன் இதுதான். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிற இந்த இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா.